நற்கருணையை தகுந்த தயாரிப்போடு வாங்கினோன்னா, அதாவது பாவ சங்கீதனை செஞ்ச கையோட எந்த ஒரு பாவக்கரையுமே நம்மளோட ஆன்மாவில் இல்லாமல், நம்மளுடைய சிந்தையில், கண்களில், வார்த்தைகளில், செயல்களில் செய்த எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு முழுமையாக கழுவப்பட்டு ஸ்டேட் ஆஃப் கிரேஸிலிருந்து, அருள் நிலையிலிருந்து ஏற்புடைமையாக்கும் அந்த சாங்டிஃபையிங் கிரேஸோட முழுமையாக விசுவாசத்தோட, அன்போட நம்ம ஆண்டவர் இயேசுவை நற்கருணையில் பெறும்போது நமக்குள்ளே என்ன மாற்றம் வருகிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சாதாரண உணவை உண்ணும்போது நம்ம அதை உயிர் வாழ்வதற்கு அது உதவி செய்கிறது. நம்மளுடைய உடலின் ஒரு அங்கமாக அது மாறிவிடுகிறது. சின்ன பிள்ளைங்க உணவை உண்ண அவர்களுடைய உடலின் உறுப்புகளின் ஒரு அங்கமாக அந்த உணவு மாறுகிறது. அவர்களுடைய உடலும் வளர்கிறது. அவர்கள் பெரிய மனிதர்களாக உருவாகிறார்கள். ஆனால் அடுத்த கேள்வி, நற்கருணை உண்ணும்போதும் நம்மளோட உடலின் ஒரு அங்கமாக அது மாறுகிறதா? இதற்கான பதிலை அழகாக கிபி 300களில் வாழ்ந்த புனித அகஸ்தினார் அவருடைய கன்ஃபெஷன்ஸ் என்ற புத்தகத்தில் எழுதுகிறார். ஆண்டவர் இயேசு அவரிடம் பேசுவதைப் போல் எழுதுகிறார். நீ மற்ற உலகம் சார்ந்த உணவுகளை உண்ணும்போது அந்த உணவை உன்னுடைய உடலின் ஒரு அங்கமாக மாற்றிவிடுகிறாய். அதே போல் என்னை நீ நற்கருணையில் உண்ணும்போது உன்னுடைய உடலின் ஒரு அங்கமாக நீ என்னை மாற்றுவதில்லை, மாறாக உன்னை என்னுடைய உடலின் ஒரு அங்கமாக மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சாதாரண உணவை உண்ணும்போது அந்த உணவு நம்மளோட உடலுக்குள்ளே போய் செரிமானமாகி கரைந்து புரதச்சத்தாகவும் உயிர் சத்தாகவும் கார்போஹைட்ரேட்ஸாகவும் ஆற்றலாகவும் மாறி நம்மளுடைய உடலின் உடலாக அதை மாறிவிடுகிறது. ஆனால் நற்கருணையை நாம் பெறும்போது அவர் நம்முடலில் நற்கருணை கரைந்து செரிமானமாகும்போது அவருடைய உடலின் உடலாக நம்மளுடைய உடலின் ஒவ்வொரு அணுக்களும் நாணல்களும் இரத்தங்களும் உறுப்புகளும் அவருடைய உடலின் அணுக்களாகவும் நாணல்களாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. ரொம்ப சுருக்கமாக சொல்லலாம், நாம் அவராகவே மாறுகிறோம். புனித தாமஸ் அக்வினாஸினுடைய புரிதலின்படி நற்கருணையில் உண்மையாகவே நாம் ஆண்டவர் இயேசுவை உயிரோடு நம்மளுடைய உடலிலும் ஆன்மாவிலும் ஒவ்வொரு முறையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படின்னாக்க ஆண்டவர் இயேசு வார்த்தையாக இருந்த அவர் மனு உருவெடுத்து மாமிசமாக மாறிய போது இந்த உலகத்தின் மீது அவர் பொழிந்த எல்லா நன்மைகளையும் ஒவ்வொரு முறை நற்கருணையின் வடிவில் நம்மளோட உடலுக்குள்ளும் ஆன்மாக்குள்ளும் அவர் வரும்போது உலகத்தின் மீது பொழிந்த அதே நன்மைகளையும் நம்மளுடைய வாழ்விலும் ஆன்மாவிலும் உடலிலும் அவர் பொழிகிறார். அப்படி என்ன அவர் உலகத்தின் மீது அவர் பொழிந்தார் அப்படின்னாக்க, கிரேஸ் அருளை கொடுத்தார், மீட்பு சால்வேஷனை கொடுத்தார், அதே போல் இட்டர்னல் லைஃப் நிலை வாழ்வை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். அப்போ ஒவ்வொரு முறை நற்கருணையின் வழியில் ஆண்டவர் இயேசு உயிரோடு நம்மளுடைய உடலிலும் ஆன்மாவிலும் வரும்போது அதே அருள், அதே ரட்சிப்பு, அதே நிலை வாழ்வை நமக்குள்ளும் கொண்டு வருகிறார். இதை ஆண்டவர் இயேசுவே யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 56, 57 வசனங்களில் கூறுகிறார். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னில் இணைந்திருப்பர், நானும் அவரில் இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன், அதுபோல என்னை உண்போர் என்னால் வாழ்வர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவே கூறுகிறார். அதாவது நம்ம நற்கருணையை உண்ணும்போது ஏதோ ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும், ஏதோ பிரிந்து போன இறந்து போன உடலையும் இரத்தத்தையும் நம்ம உண்ணுவதில்லை. ஆண்டவர் அழகாக தெளிவாக கூறுகிறார், என்னை உண்போர் என்னால் வாழ்வர். அப்போ அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நம்ம நற்கருணையில் பெறும்போது அவரையே நாம் உண்ணுகிறோம், அதனால் அவரால் நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கூறுகிறார். புனித தாமஸ் அக்வினாஸ் புனித அலெக்சாண்ட்ரியாவினுடைய புனித சிறிலை மேற்கோள் காட்டி அவர் கூறுகிறார், இறைத்தன்மையும் நிலை வாழ்வினுடைய ஊற்றும் தொடக்கமாக இருந்த கடவுளினுடைய வார்த்தை மனித அவதாரமாகி மாமிசமாக ஆண்டவர் இயேசுவினுடைய உடலிலும் இரத்தத்திலும் இணைக்கப்பட்ட போது, அதாவது இறைத்தன்மையும் நிலை வாழ்வின் ஊற்றும் தொடக்கமாகிய இறை வார்த்தை ஆண்டவருடைய உடலிலும் இரத்தத்திலும் ஒன்றாக இணைக்கப்பட்ட போது அந்த உடலிலும் இரத்தத்தையும் இனி நம்ம பிரிக்க முடியாது. அவருடைய இறைத்தன்மையும் அவருடைய நிலை வாழ்வையும் பிரிக்க முடியாது. அப்போது ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் அவரையே நாம் உள்ளே பெறும்போது அதே இறைத்தன்மையும் நிலை வாழ்வும் நமக்குள்ளும் வருகிறது. ஆண்டவர் இயேசுவை சாவு தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. ஆண்டவர் இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டதைப் போல நாமும் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெறும்போது அதே நிலை வாழ்வையும் அதே மீட்பையும் அதே உயிர் தெழுதலையும் அதே தெய்வீகத்திலும் நாமும் பங்கெடுக்கிறோம். அப்போது நம்மளுடைய உயிர்ப்பினுடைய நம்மளுடைய நிலை வாழ்வினுடைய ஒரு துவக்கமாக
நம்ம ஒவ்வொரு முறை நற்கருணை பெறும்போது அவர் நமக்குள்ளே வரும்போது அது அமைகிறது. அதனால தான் கிபி 100களில் வாழ்ந்த புனித அந்தியோக்கின் இன்னாசியார் கூறுகிறார், நற்கருணை நம்மளுடைய நிலை வாழ்விற்கான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி அவர் கூறுகிறார். புனித தாமஸ் அக்வினாஸ் அது ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் விவரிக்கிறார். ஏன்னா ஆண்டவரினுடைய உயிர் தெளிந்த உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் தான் நாம் நற்கருணை வழியாக பெறுகிறோம். அப்போ யோவான் 6:56-57 வசனங்களின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் அவருடைய உடலாக மாறுகிறது. நம்மளுடைய இரத்தம் நற்கருணை பெறும்போது அவருடைய இரத்தமாக மாறுகிறது, அவருடைய இரத்தத்தோடு இணைகிறது, அவருடைய உடலோடு இணைகிறது. நம்முடைய ஆன்மா அவருடைய ஆன்மாவோடு இணைகிறது, அவருடைய ஆன்மா நம்முடைய ஆன்மாவோடு இணைகிறது. அப்போது அவருடைய தெய்வீகத்தில் நாம் பங்கெடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இறந்து போனதுக்கப்புறமும் நம்மளுடைய வருங்காலத்தினுடைய அந்த உயிர் தெழுதலினுடைய விதையை நம்ம ஒவ்வொரு முறை நற்கருணை பெறும்போதும் நமக்குள் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். யோவான் நற்செய்தி 11:25 வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார், நானே உயிர் தெழுதலும் வாழ்வும், ஐ எம் த ரிசரக்ஷன் அண்ட் த லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவரை நாம் நற்கருணையில் பெறும்போது நமக்குள்ள அந்த உயிர் தெழுதலும் அந்த வாழ்வும் வருகிறது. அதனால தான் யோவான் நற்செய்தி 6:54 வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார், என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர், நானும் அவர்களை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் அதே 6வது அதிகாரம் யோவான் நற்செய்தி 51வது வசனத்தில் ஆண்டவர் அழகாக கூறுகிறார், என்னுடைய சதையை உணவாக கொடுக்கிறேன், அது உலகு வாழ்வதற்காகவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சதையை நம்ம கொடுக்குறாராம். இது எல்லாமே எப்படி நடந்துச்சு, இது எல்லாமே எங்கே தூங்குனுச்சுன்னு பார்த்தோன்னா, அன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளுடைய வார்த்தை நிலை வாழ்வையும் உயிர்த்தெழுதையும் அருளின் முழுமையும் கொண்ட ஜீவனை கொண்ட அந்த கடவுளுடைய வார்த்தை தேவமாதாவினுடைய திருவுதிரத்தில் அவங்களுடைய திருவயிற்றில் அது மாமிச உருவு எடுத்த போது தான் அந்த மாமிசத்தை அப்பத்தின் வடிவில் நம்மளுடைய வாழ்விலும் நம்மளுடைய உடலிலும் ஆன்மாவிலும் அந்த இறை வார்த்தை கொண்டிருந்த அந்த தெய்வீகத்தையும் அந்த வாழ்வையும் உயிர்த்தெழுதலையும் நிலை வாழ்வையும் அருளின் முழுமையையும் அப்பத்தின் வடிவில் நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு பாக்கியமும் சாத்தியமும் ஏற்பட்டது. அதனால தான் புனித தாமஸ் அக்வினாஸனுடைய புரிதலும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனையும் என்ன சொல்கிறது அப்படின்னா, நற்கருணை பெறும்போது நம்ம ஏதோ ஆவிக்குரிய நன்மை மட்டும் நமக்கு கிடைப்பதில்லை, அது ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் நமக்குள் வருவதனால் நம்மளுடைய உடலிலும் இரத்தத்திலும் ஃபிசிக்கலாக நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அப்போது அது வெறும் ஒரு ஃபிசிக்கல் மாற்றம் மட்டும்தானே, எனக்கு ஆவிக்குரிய ஆன்மீக நன்மைகள் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய உடலிலும் இரத்தத்திலும் அவருடைய தெய்வீகமும் அவருடைய ஆன்மாவும் இணைந்திருக்கிறது. அப்போது அது நம்மளுடைய உடலிலும் இரத்தத்திலும் உள்ளே வரும்போது கலக்கும்போது நம்மளுடைய ஆன்மாவிலும் அது அவருடைய ஆன்மா கலக்கிறது, நம்மளுடைய மனித தன்மையும் அவருடைய தெய்வீக தன்மையோடு கலக்கிறது, அதில் பங்காளர்களாக நம்மை மாற்றுகிறது. அப்போ ஒவ்வொரு முறை நாம் நற்கருணை பெறும்போதும் நமக்குள்ள உடல் ரீதியான ஃபிசிக்கல் சேஞ்சஸும் நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்படுகிறது. அதே போல் ஆவிக்குரிய ஆன்மீக மாற்றங்களும் ஏற்படுகிறது. தேவமாதாவினுடைய திரு உதிரத்தில் எப்படி ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் அவருடைய ஆன்மாவும் தெய்வீகத்தோடும் ஒன்றாக இணைந்ததோ, இறைத்தன்மையும் மனித தன்மையும் ஒன்றாக கலந்ததோ, அதே போல் ஒவ்வொரு திருப்பலிலும் ஆண்டவர் இயேசுனுடைய உடலும் இரத்தமும் சாதாரண அப்பமும் ரசமும் மாறும்போது அவருடைய ஆன்மாவும் அவருடைய தெய்வீகமும் இணைந்து வருகிறது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறை நற்கருணை பெறும்போதும் நம்ம தகுந்த தயாரிப்போட பாவம் இல்லாத நிலையில் அருள் நிலையிலிருந்து ஸ்டேட் ஆஃப் கிரேஸிலிருந்து அதே சமயத்தில் விசுவாசத்தோடும் அன்போடும் பயபக்தியோடையும் அதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தான் அதோடைய முழு பலனை நாம் அடைய முடியும். நற்கருணை பெறும்போது நமக்குள் என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்க, திரும்பவும் புனித அகஸ்தினாருடைய கூற்றுக்கு தான் நம்ம போகணும். நம்மளுடைய உடல் அவருடைய உடலாக மாறுகிறது, நம்மளுடைய இரத்தம் அவருடைய இரத்தமாக மாறுகிறது, நம்மளுடைய ஆன்மா அவருடைய ஆன்மாவோடு இணைகிறது, நம்மளுடைய மனிதத்தன்மை இறைத்தன்மையின் பங்காளர்களாக அது உயர்த்தப்படுகிறது, அதோடு இணைக்கிறது. அப்போது நம்ம நற்கருணை பெறும்போது ஆண்டவர் இயேசுவாகவே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறோம். மாறுவதனுடைய துவக்கமாக ஒவ்வொரு நற்கருணையும் நமக்கு அமைகிறது. அப்போ நம்மளுடைய அடுத்த கேள்வி, இது நடக்குது அப்படின்னாக்க ஏன் இவ்வளோ வருஷமாக இத்தனை பேர் நன்மை வாங்குறாங்க, யாருமே மாறலை அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா அதற்கான பதில் 1 கொரிந்தியர் 11:27 இருக்கிறது. நாம் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் தகுந்த தயாரிப்பின்றி நாம் உண்ணோம் என்றால்
அதுவே நம் மீது தண்டனை தீர்ப்பை வர வைக்கிறது. நம்முடைய பலவீனங்களுக்கும் நம் இறந்து போவதற்கும் காரணமாகவும் அமைகிறது. அப்போ உண்மையிலே நற்கருணை புனிதர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திய அந்த மாற்றத்தையும் தாக்கத்தையும் நம்மளுடைய வாழ்விலும் ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு முறை நற்கருணை பெறுவதற்கு முன்னாடி இம்மீடியட்டாக அது நற்கருணை பெறுவதற்கு கொஞ்சம் முன்னாடியே நாம் நல்ல பாவ சங்கீதம் செஞ்சு ஒரு சின்ன அற்ப பாவம் கூட நம்மளுடைய ஆன்மாவில் இல்லாமல் ரொம்ப பரிசுத்தமாக அன்போடையும் விசுவாசத்தோடையும் பயபக்தியும் உண்மையாகவே அது ஆண்டவருடைய உடல் இரத்தம் ஆன்மா தெய்வீகம் என்று அன்போடையும் விசுவாசத்தோடையும் நற்கருணையை நாம் அணுகினோம் என்றால் அதே பலனை புனிதர்கள் வாழ்வில் அவர்கள் கண்ட அதே பலனை நாமும் காண்போம். நம்மளுடைய பலவீனத்திற்கும் சாவிற்கும் தண்டனை தீர்ப்புக்கும் காரணமாகாமல் நம்மளுடைய உயிர்த்தெழுதலுக்கும் நம்மளுடைய நிலை வாழ்விற்கும் அருளினுடைய ஒரு ஊற்றாகவும் நற்கருணை அமைய வேண்டும் என்று நினைச்சோம் அப்படின்னாக்க நற்கருணையுடைய முழு பலனையும் ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே கலந்து நாம் அவருக்குள்ளே இணைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் நற்கருணை பெறுவதற்கு முன்பாக நல்ல பாவ சங்கீதனம் செய்துவிட்டு நாமே நம்மை விசுவாசத்தையும் அன்பையும் தூண்டி அவர் மீது அந்த ஒரு பயபக்தியோடு நம்ம நற்கருணையை பெற்றுக்கொண்டோம்னால் பாவ சங்கீதம் செஞ்ச அந்த கையோடவே உடனடியாக திருப்பலியை கண்டு நம் கண்களினாலும் சிந்தனையினாலும் வார்த்தையினாலும் உடலினாலும் எந்த பாவத்தையும் செய்யாமல் பாவ சங்கீதனம் செய்த கையோடவே விசுவாசத்தோடையும் அன்போடையும் பயபக்தியோடையும் திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை பெற்றோம் என்றால் நாம் இனி நாம இருக்க மாட்டோம், ஆண்டவர் இயேசுவாகவே மாறிவிடுவோம். அப்பொழுது நாம் இறந்தோம் என்றால் நம்மை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வார். நாம் வாழும்போது நாம் இனி வாழ்வது நாம இருக்க மாட்டோம். கலாத்தியர் 5:20 புனித பவுல் கூறுவது போல இனி வாழ்வது கிறிஸ்துவே நமக்குள் வாழ்வார். இதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னென்னா, நாம் ஆண்டவர் இயேசுவாக மாறும்போது தேவமாதாவின் உதிரத்தில் உருவான அதே உடலும் இரத்தமும் ஆன்மாவும் தெய்வீகமுமாக நாமும் மாறுகிறோம். அப்போது நம்ம தேவமாதாவினுடைய பிள்ளைகளாகவும் நாம் மாறுகிறோம். கடவுளுடைய வார்த்தை தேவமாதாவினுடைய திரு உதிரத்தில் நிகழ்த்திய அதே அற்புதத்தை ஒவ்வொரு முறை திருப்பலியிலும் குருவனவருடைய வார்த்தையினால் சாதாரண அப்பத்திலும் ரசத்திலும் அதே அற்புதம் நடக்கிறது. அதை நம்முடைய உடலிலும் ஆன்மாவிலும் பெற்றுக்கொள்ளும்போது தேவமாதாவின் உதிரத்தில் நடந்த அதே மாற்றம் நம்முடைய ஆன்மாவிலும் உடலிலும் நடக்கிறது. அப்போ கேள்வி ஒன்றாக தான் இருக்கிறது, நான் நற்கருணையை நல்ல பாவ சங்கீதனம் செய்த கையோடு ஒவ்வொரு முறையும் நான் நற்கருணை பெறுகிறேனா? நற்கருணை பெறும்போது அது உண்மையிலே ஆண்டவருடைய உடல், ஆண்டவருடைய ரத்தம், அவருடைய தெய்வீகம், அவருடைய ஆன்மா, நான் ஆண்டவர் இயேசுவையே பெறுகிறேன் அப்படின்ற உணர்வோடும் விசுவாசத்தோடும் அன்போடும் பயபக்தியோடையும் நான் பெறுகிறேனா? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. தகுந்த தயாரிப்போடு ஆண்டவர் இயேசுவை நற்கருணையில் பெறுவோம். ஆண்டவராகவே நாமும் மாற முயற்சிப்போம். ஆமேன்.